ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பின் பிரியமே, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தேர்வாக நாளை உன் இல்லம் தேடி வருகின்றேன். எனக்காக காத்திரு. உன் பிரச்சனையை எல்லாம் நானே தீர்த்து வைப்பேன். கவலைப்பட்டது போதும் குழந்தையே. இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய். அதுவரை சற்று பொறுமையாக இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய். நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் இருக்கும் உன்னை ஏமாற்றியதற்கான அந்த தேவினை நிச்சயம் அவர்களை போய் சேரும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும் ஆகும். உனக்கு எங்கு விருப்பமோ அங்கு இரு. என்ன தேர்ந்தெடுக்கிறாயோ அதையே நீ செய். ஆனால் ஒன்று நினைவிருக்கட்டும், நீ செய்யும் ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் தான் உன் நடத்துனர். அசைவன அசையாவன என அனைத்திலும் நானே இருக்கின்றேன். அனைத்து உணர்வுகளின் இயக்குனன், ஆக்குபவன், காப்பவன், அழிப்பவன் என எல்லாமே நான் தான். என் பக்கம் கவனம் முழுவதையும் பதித்து விடுவோனை எதுவும் அளிக்காது. என்னை மறந்து விடுபவனிடம் மாயை புகுந்துவிடும். புழும்பூச்சி முதல் சுழலும் கோள்கள் உட்பட பிரபஞ்சங்கள் அனைத்துமே நான், என்னுடைய பிற வடிவங்கள். விடியலும் விடியலுக்கான தருணங்களும் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அகண்ட வானில் இதோ இருள் அகன்று சூரிய உதயம் உன் வாழ்வில் துளிர்க்கப் போகிறது. உனக்கான மாறுதல்களை எல்லாம் நீ சூழ்நிலையில் புரிந்து கொள்வாய் குழந்தையே. உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். உன் தந்தையான என்னை நம்பு. என்றும் உனக்காக நான் துணை இருப்பேன். உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஆனால் உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா என்ன? என்னுடைய நேரடி பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய். என் பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும். உனக்காக உன் கரும பலன்கள் விலக இன்றும் ஒரு நாளும் தவறாமல் தினமும் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். உன் கஷ்டங்களையும் தேவைகளையும் என் காலடியில் விட்டுவிடு. என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் குழந்தையே. எதையும் நெருங்க விடமாட்டேன். என் செல்வங்களாகிய உன்னை காப்பதற்கு வந்த சத்குரு நான். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன். காத்திரு. கலங்காதே குழந்தையே. என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது என் கடமை. வெகு சில நாட்களில் உன் வேண்டுகோள் நிறைவேறும். நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன். என்னை நீ சிக்கன பிடித்துக்கொள். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை உடனே நிவர்த்தி செய்வது உன் தந்தையான என்னுடைய கடமை. இனி நடக்கப் போவதை பொறுத்திருந்து பார்க்குழந்தையே.